ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடன் இல்லாமல் நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். பட் இருந்தாலும் கடன் அப்படிங்கிறது நம்ம லைஃபுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ 2025 புது வருஷம் பிறக்க போகுது இல்லைங்களா? அதில் வந்து நம்ம வந்து கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம், அல்லது வந்து கடனே வாங்காமல் சமாளிக்கிறதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி கடன் வாங்காமல் சமாளிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எல்லாராலையும் கடன் வாங்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். ஆனால் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சமாளிக்க ட்ரை பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடன் வந்து நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற டிசிஷனை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து நம்ம வந்து எடுக்கணும். ஏன் நம்ம வந்து கடன் வேண்டாம் அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு லோன் வாங்கினீங்க அப்படின்னாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இஎம்ஐயில் நிறைய கிடைக்குது அப்படிங்கிறதுனால வாங்கிடுறோம். ஆனால் அந்த கடையில் போய் வாங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 0% உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வட்டி இல்லா கடன் தான் நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாராவது நம்மளுக்கு வந்து வட்டி இல்லாமல் கடன் கொடுப்பாங்களா அப்படின்னா நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்பவே முடியாது. யாராலையும் கொடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க. அப்போது நம்ம வாங்குறதுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது போடுறாங்க. நீங்கள் இப்போ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இஎம்ஐயில் தான் வாங்குறாங்க. அவங்களுடைய வருமானத்தையே தாண்டி ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கும் பொழுது அவங்க கட்டக்கூடிய இஎம்ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 12%லேருந்து 16% வரைக்கும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கும் இஎம்ஐயில் வாங்குறதுக்கும் கண்டிப்பாக 10லேருந்து 20% வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படி நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அது வந்து ஹை இன்ட்ரெஸ்ட். அதனால் கண்டிப்பாக அதை வந்து வாங்கவே கூடாது அப்படிங்கிற டிசிஷனை நம்ம முதல்ல எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்த மாதத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து உண்டு பண்ணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறப்போ சிலருக்கு வந்து திடீர்னு வந்து வேலை இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு இஎம்ஐக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலிக்கான சப்போர்ட்டை கொடுக்குறதோட இந்த இஎம்ஐக்கான பணத்தை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது நிறைய பேருக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொரோனா பீரியடில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல், வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், வீட்டுக்கான செலவுக்கு பணம் இல்லாமல் ரொம்ப நம்ம வந்து சிரமப்பட்டதை நம்ம வந்து கண்கூடாக பார்த்துருப்போம். அதனால் நம்ம வந்து என்னதான் வருமானம் வந்தாலும் இஎம்ஐ இல்லாமல் வாழ்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு தூக்கங்கள் இல்லாமல் கூட இருக்கும். அப்படி வந்து உங்களுக்கு யாருக்காவது பார்க்குற வியூவர்ஸுக்கு இந்த மாதிரி இஎம்ஐனால பிரச்சனைகள் இருக்குது, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடனுக்குள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கையில் என்ன இருக்கணும்னா நீட்ஸு, வான்ஸு இது ரெண்டுக்கான பட்ஜெட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இது வந்து அத்தியாவசியமாக நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டும், இந்த பொருள் வாங்கலாம் பட் இந்த பொருள் இல்லாமையும் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான பட்ஜெட்டு ரெண்டையும் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து நீட்ஸ் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வான்ஸுக்கு போகணும். இந்த வான்ஸுக்கான விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம கையில் பணம் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை செய்யலாம். சப்போஸ் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்லை அப்படின்னா சேவ் பண்ணி வாங்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கையில் இருந்து பணம் வந்து அதிக அளவில் விரயமாகாமல் இருக்கும். 2025 நீங்கள் ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து நான் வந்து கேஷ் வந்து இவ்வளோ வந்து சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது கோல்டு சேவ் பண்ண போகிறேன், அல்லது வந்து பைக் வாங்குறதுக்கு பணம் சேமிக்க போகிறேன், அல்லது வீட்டுக்கு சோபா வாங்குறதுக்கு பணம் சேமிக்க போகிறேன். ஏன் இந்த இடத்துல நான் அந்த கோலை வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கோல் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அனாவசியமாக எந்த ஒரு செலவையும் பண்ண மாட்டோம். அப்போ இதற்கான பணத்தை சேமிக்கிறதுல நம்மளுடைய எண்ணங்கள் போகும் பொழுது அனாவசியமான செலவுகள் அப்படிங்கிறது ஆகாமல் இருக்கும். அப்போ நம்மளுக்கு பணம் வந்து விரயமாகாமல் இருக்கும். அப்போ அந்த கோலுக்கான பணத்தை நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ 2025 ஒரு கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது குறைஞ்சி இந்த பணம் வந்து சேவ் ஆகிடும். அதே மாதிரி கோல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா மாதம் கண்டிப்பாக கோல்டு வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் நினைக்கலாம்
இஎம்ஐ கட்டுறதுக்கே பணத்தை காணோம். இதில் நான் எங்கேருந்து நான் வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டு வந்து கோலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இஎம்ஐக்கு உங்களுடைய மனசு வந்து போகவே போகாது. ஏன்னா உங்களுடைய டார்கெட் வந்து மாதம் மாதம் ஒரு 1/2 கிராம் அல்லது ஒரு 100 மில்லிகிராம் அல்லது 1 கிராம் இப்படி வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், தேவையில்லாத செலவும் பண்ண மாட்டோம், இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போக மாட்டோம். அதனால் முயற்சி பண்ணுங்கள். இப்போ 100 மில்லிகிராம் வாங்குறது அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே உங்கள் கையில் அமௌண்ட் இருந்தாவே நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஒரு காயின் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் நான் ஒரு கோல்டு வாங்கணும், இந்த மாதம் ஒரு கோல்டு காயின் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணங்கள் அதை நோக்கி போயிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இது வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 700 ரூபாயிலிருந்து 800 1000 ரூபாய்க்குள்ள பணம் இருந்துச்சுன்னா இதை வந்து வாங்கிட முடியும். எல்லாராலையும் கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது எங்கே கிடைக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து நான் ஜிஆர்டியில் வாங்கினது, ஜிஆர்டியில் கிடைக்குது. அப்புறம் வந்து ஸ்ரீகுமரன் தங்கமாளியில் எனக்கு திருச்சி கிடைக்குது. அது இல்லாமல் லோக்கல் ஷாப்பில் எல்லா ஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கோல் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகமாகிடும். கடன் அப்படிங்கிற விஷயம் போகாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மொபைலோட பட்ஜெட் என்னன்னு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து 12,000 ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன். என்னுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 15,000 ரூபா தான். அதனால் நான் 12,000 நான் போட்டிருக்கேன். உங்களுடைய பட்ஜெட் வந்து 12,000 அப்படின்னா நீங்கள் மாதம் இப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது இல்லைங்களா? அப்போ மாதம் அதுக்குன்னு ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்பவும் எளிது. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாமளே வந்து ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், நாமளே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைச்சிரும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பணம் வந்து கரையாமல் சேவும் ஆகும். இப்போ மாதம் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு எடுத்து வச்சோம், ஆர்டி கட்டுறோம் அப்படின்னா 12 மாதத்தில் 12,000 கிடைச்சிரும். கூடுதலாக ஒரு 500 600 வட்டியும் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மொபைல் வாங்கி பாருங்கள். அதில் இருக்கிற சுகம் அப்படிங்கிறது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நான் எக்ஸாம்பிளுக்கு மொபைல்னு போட்டிருக்கேன். இதுவே வந்து நீங்கள் வந்து பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன ஒரு விஷயத்தை வீட்டுக்கு செய்யணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி ஆர்டி ஓப்பன் பண்ணி உங்களுடைய தேவைகளுக்கான பணத்தை மாதம் பட்ஜெட்லேருந்து சேமித்து வாங்கிறதுக்கு நம்ம வந்து பழகிக்கிட்டோம் அப்படின்னா கடன் அப்படிங்கிறது நம்ம லைஃபுக்குள்ளே வராது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க கடன் வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் லோன் வாங்கலாம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க. என்னென்னா லோன் அப்படிங்கிறது எந்த லோனை வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஜுவல் லோன் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஜுவல் லோனுக்கு வந்து வட்டி வந்து ரொம்பவும் கம்மி. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0.70 பைசா அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பேங்க்கில் மட்டும். அதுவே நீங்கள் வேறு அடகு கடையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. அப்போ ஜுவல் லோன் வாங்குறது வந்து நம்மளுடைய வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹவுசிங் லோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கி தான் ஆகணும். ஏன்னா வந்து முழு பணத்தையும் சேவ் பண்ணிவிட்டு நம்ம வீடு வாங்குறதோ நிலம் வாங்குறதோ அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஷின் மார்க் தான். அதனால் இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இஎம்ஐ அப்படிங்கிறதுக்கு போய்க்கலாம். இதுலையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஹவுசிங் லோன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 50% அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 50% மட்டும் லோன் போகிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இப்போ வந்து ஹவுசிங் லோனுக்கு பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம், வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஃபெமிலியரான ஒன்றா இருக்குது. இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற 80s 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐயோ நம்ம மேலே வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம். பட் வந்து இப்போ 2K கிட்ஸு இப்போ அடுத்த ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு எத்தனை வச்சுருக்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களுடைய வேல்யூவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. நான் வந்து இத்தனை கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன், இவ்வளோ இது வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. பட் வந்து கிரெடிட் கார்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. சில நேரங்களில் எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக கிரெடிட் கார்டை வந்து பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டை நம்ம வந்து ஒரு முறை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 32% வரைக்கும் போடுறதா சொல்கிறாங்க. பட் எனக்கு கரெக்டாக தெரியலை. அப்போது அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டில் வந்து வாங்க பழகிட்டீங்க அப்படின்னா அதற்கான அமௌண்ட்டை வந்து கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து கடன் அப்படிங்கிறது ஒழியாது. அதனால் கண்டிப்பாக இதை வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த கடனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது இருக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கான இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கான எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா செலவாகுது வீட்டு செலவு அப்படின்னா 6 மாதத்துக்கான செலவு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இது 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபா வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 லட்ச ரூபாய் டெபாசிட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எங்கேயுமே போக மாட்டோம், கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே போக மாட்டோம்.
அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன செய்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஏன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கல் போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, லேக்ஸ் கணக்குல நம்மளுக்கு செலவாகுது. அப்ப கையில இருந்து நம்ம பணம் இல்லங்கிறப்போ நம்ம வந்து கடன்ல போய் மாட்டிருவோம். அப்போ வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸும் அவசியமா நம்ம கையில இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இன்சிடென்டலா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஆகுது அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா டெர்ம் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஃபேமிலிக்கான பெரிய சப்போர்ட்டு. அதனால மெடிக்கல் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ் இது இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருள நீங்க வாங்கணும் அப்படின்னா, அந்த பொருள வாங்குறதுக்கு நீங்க வந்து 1 மாசம், 10 நாளு, 1 வருஷம், 6 மாசம் இந்த மாரி உங்களால தள்ளி போட முடியுமா அப்படிங்கிறத பார்த்து, உடனே வாங்காம அத தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது 3 மாசம் கழிச்சு அது தேவையில்லாத ஒண்ணா கூட ஆயிடும். இப்ப நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அ என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து டைம் பாஸுக்காக நம்ம வந்து மொபைல ஸ்க்ரோல் பண்றோம். இப்போ மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாரி ஆப்பெல்லாம் மிந்த்ரா நெறைய ஆப்ஸ் இருக்கு. இந்த மாரிலாம் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்பொழுது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்மள அறியாமலே அந்த டைம்ல அது வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து பை பண்ணிடுறோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆர் 2 டேஸ்ல நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துரும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நெறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத ஓப்பன் பண்றதுக்கே ரொம்ப வந்து டிலே ஆகும். சிலர் வந்து உடனே ஓப்பன் பண்ணிடுவோம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வாரம் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா, அது வந்து ரிட்டர்ன் ஆப்ஷனும் வந்து போயிருக்கும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் வந்து ஏன்னா நம்ம கையில தொட்டு பார்த்து நம்ம வாங்க வாங்காத ஒரு பொருள். அப்படிங்கிறப்ப சில நேரங்கள்ல அது என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். இப்ப ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லங்கிறப்ப அத வந்து நம்ம வந்து தேவையில்லாம அத ஒரு மூலையில போட்டு வச்சிருப்போம். இந்த மாதிரி சிலருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்ப எனக்குமே இருக்கு. நான் அந்த மாதிரி இந்த 2024ல நான் என்னெல்லாம் அ தவிர்க்க மு அ தேவையில்லாத செலவ பண்ணுனேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அத நீங்க தவிர்த்துருங்க அப்படிங்கிறதுக்கான அ வீடியோ வந்து அடுத்ததா குடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். விருப்பம் இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் செய்து, அத வந்து நானு இந்த 2025லிருந்து செய்யாம இருக்கலாம்னு நெனச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.